ஹாய் ஹரன், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்டா. ஃபோர்ச்சூன் டெல்லிங் பிரின்சஸ்மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கண்டா, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. போன எபிசோட்ல என்ன சொல்லியிருப்போம்டா, லைக் டாக்கெட் வச்சு இப்போ வீடியோக்கு பார்த்து லைக்கை போட்டு விடுங்க, அடுத்த எபிசோட் வருங்க. அதால் இப்போ அடுத்த எபிசோட் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. என்ன லைக் டாக்கெட்டை நீங்கள் நிறைவேற்றி விட்டீங்க, நான் என்னதை நீங்கள் நிறைவேற்றி விட்டதால உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் தடுமல் ஆகிட்டு குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போனாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல என்ன நடந்தீங்க, நம்ம டியூக்கை நம்ம ஹீரோயின் குணப்படுத்திப்பா. அப்போ டியூக்கும் எலும்பி பார்க்கல, நம்ம ஹீரோயின் தான் முன்னால இருந்தீப்பா. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் டியூக்கை காப்பாத்தினதுல நிம்மதியா இருந்தீப்பா. ஆனால் டியூக்கை இப்படி செஞ்சால சும்மா விட மாட்டேன்னு போட்டு குற்றவாளி யாருன்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க பேதிப்பா. அப்போ ஒருத்தனை அந்த கல்பிரியில கண்டுபிடிச்சிப்பா. அவனுங்க ஒரு மாதிரி நடுங்கிட்டு பயத்தில் இருந்தவன நம்ம கிங்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிப்பா. கிங்கிற மொக்க சக்தியை வச்சு அந்த பொசிஷன்ல இருந்து வந்த இதை வச்சு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிப்பா. அவனை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா, பிரதர் உன விசாரிக்கிற முறையில விசாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கலே எபிசோட் முடிஞ்சிச்சு நண்பா. அந்த எபிசோட் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அப்போ அந்த கல்பிரிட்ட பிடிக்கிப்பாங்க. அப்போ பிடிக்கி போட்டு அவனை விசாரிப்போண்டு போய்க்கல. அவன்ற வாயிலிருந்து திடீர்னு பிளட் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அவனை வெடிச்சு செத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே சரியான ரத்தம் அந்த இடம் ஃபுல்லா பரவிட்டு, அதை கமலியை பார்த்தோன்னே கமலியை ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சி போய்த்து நின்றுட்டு அதே இடத்துலயே பயத்துல அதே ஒரு மாதிரி பார்த்துட்டு லுட்வில்லாம் கூப்பிடுவாங்க. கமலியை அவனை கண்ணை மூடு, அதை பார்க்காத அப்படின்ற மாதிரி லுட்வில் அணகிக்கிடுவா நம்ம ஹீரோயின். அப்போ கமலியவங்க அதை பார்க்க மஞ்சள வந்துருவா. அப்போ லுட்வில் சொல்லுவாங்க, நீ பண்ணதே போதும், இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், நீ இப்போ ரெஸ்டட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் வாழ்க்கையை வெறுத்து புண்ணியிடம் வந்துட்டு இருப்பா. ஒரு மாதிரி என்னடா அப்பா தலை தொங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பா. அந்த கர்மத்தையே பார்க்கணும் நாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு பிளட்னா தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்படி கமலியா வந்துட்டு ஜெயிக்கலையே, அங்க ஒரு ஆள் முன்னால குறுக்கல வந்துட்டு நிக்கி. நம்ம ஹீரோயின் யாருன்னு நிமிந்து பாக்குறா. பார்த்தா ரவிகா வந்து நின்றுட்டிக்கா. ரவி கேட்கிறா நம்ம ஹீரோயின்ட்டு, நீ என்ன அங்க போவே போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிருக்காங்க. கேட்டுப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்க, நீ என்னைக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணா போதாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்பா ஞாபகம் வருது. ஆமால, அந்த ரூபி பட்லர்ட்ட சொல்லி நம்ம லுட்வில கொஞ்சம் வார்ன் பண்ண சொல்லல, வெளியே போய் காத்து வாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த எபிசோட பார்த்திப்பீங்க நண்பா. நம்மட ரூபி பட்லர் கூட மிமிக்ரி பண்ணி இப்போ ரவியாட்டம் அதெல்லாம் சும்மா ஃபன்னா இருந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் யோசித்து பார்த்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா. ஆமா சொன்னேன் அப்படின்னு போட்டு அதுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின் அவன் ஒரு மாதிரி பாக்குறான், செல்றாங்க அதே அட்வைஸ் தான் உனக்கு, நீனு உன்னோட உடம்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டியா. நம்ம ஹீரோயின் பாக்குறா, இவர் என்ன கைப்பிள்ள தன்னால வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போறீங்களா. அவன் கூப்பிடுறான், ஒரு மாதிரி தடிச்ச குரல்ல கூப்பிட்டு செல்றான், ஏய் கமலியா, நான் சொல்றது ஒன்றும் விளங்குலையே, அவனோட உடம்ப கவனிச்சிக்கல சொன்னேனா அப்படின்னு போட்டு, நீனே எல்லா வேலையிலையும் இன்வால்வ் ஆக தேவையில்ல, நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கத்தி செல்லவும் நம்ம ஹீரோயின் செல்றா, நீ ஒன்று என்னைய நினைச்சு பயப்படையெல்லாம் தேவையில்ல, எனக்கு தான் 2 பிரதர் இருக்காங்களே, அவங்கள நான் அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே நம்மளோட ரவிட மூஞ்சில சிரிப்பு ஒண்ணு. ரவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பொம்பளை கொஞ்சம் கொஞ்சமா வர வர வினோதமா மாறிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோயின் போறது. கட் பண்ணா ஹீலிங் மேஜிக்ல நீ பிகினர் லெவல்ல இருக்க, உனக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கு, நான் உனக்கு கத்து கொடுக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டுட்டீங்க. நம்மள ரவி பார்த்தா முன்னால யார் இருக்கணும்னு நம்மள ராணியாக இருக்கா. அப்ப ராணியா சொல்லிக்கிட்டு இருக்கா, அது வந்து நீ கத்து கொடுக்குறேன் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ரவி ஒரு மாதிரி பார்த்துட்டீங்க. அப்போ அவ புக்கை எடுத்து வைக்கிற, அந்த நான் உனக்கு கிஃப்ட் ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் புக்கை கொடுக்குறேன். அந்த புக்கெல்லாம் வந்து சரியான எக்ஸ்பென்ஷன். அப்போ அந்த புக்கெல்லாம் விலை கொண்ட புக்கெல்லாம் நம்ம ரவிக்கு எடுத்து எடுத்து வந்து கொடுத்துட்டு இப்போ அதை ரவிக்கு பிடிச்சிருக்கே. அப்போ ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன நோக்கத்துக்காக பழகிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி. அப்போ அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்லை நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே, அதான் உங்களோட நான் கொஞ்சமா அது பழக்கம் வச்சுக்கலாம்னு முயற்சி செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கல. ரவி ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதுக்காக எவ்வளோ தரமான புக்கெல்லாம் இடையிட்ட நான் தர வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் எங்க கிடைச்சின்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பயத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்காக நான் கொண்டு வந்து தாரேன், இது எனக்கு மெஜிக் டவர்ல இருந்து தாராங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்ப ரவி சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த புக்கெல்லாம் வானவே வேணாம், நீ அதை எடுத்துட்டே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்ட குரல்ல சொல்லிக்கிட்டீங்க. எங்க ராணியை சொல்லி இப்ப நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிதானே, பழக்கம் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ராணியை சொல்லிப்பா. அப்ப நம்ம ரவிக்கு நம்ம ஹீரோயின் தான் ஞாபகம் வந்து இப்ப ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஏய் ரவி நம்ம 2 பேரும் தான் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி இப்போ ஒரு இதுல சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ரவிக்கு நிறைய செஞ்சிருப்பா. அதெல்லாம் பத்தி அவன் நினைச்சு பாக்குறான்,
நினைச்சு பார்த்துப்பட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி கமலியாகும் அப்படின்ன மாதிரி மனசுலயே நினைச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்ல உன்னோட புக்கை எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டுடுறான் ரவியா. ராணியா இருக்கிறா, ஏன் உங்களுக்கு இந்த புக்கு எடுத்துக்கலுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ரவி சொல்றான், எனக்கு கமலியா ஏற்கனவே புக்கெல்லாம் கொண்டு வந்து தந்துட்டா, எனக்கு இதே மாதிரி நிறைய புக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராணியாக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாவுது. கையை முறுகிக்கிட்டு ஒரு மாதிரி பல்லெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில நிக்கிறா. அந்த கமலியா இவ இந்த வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கியா. இவ சும்மாவே விட மாட்டேன், ஒரு நாளைக்கு என்ன செய்யறேன் பாரு அப்படின்ன மாதிரி பல்ல கட்டிக்கிட்டு இருக்கியா. கட் பண்ணா அதிகமா கிரவுண்ட் இருக்கிற ஒரு இடத்த காட்டிட்டிருக்காங்க. அதான் அந்த மெர்ச்சன்ட்ல வந்து அந்த சாமான்லாம் விற்கிற இடம், அந்த பொருள் எல்லாம் ஏலத்துக்கு விடுற இடம். அங்க நிறைய ஆக்கெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் டியூக்கும் உள்ள வராங்க. டியூக் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வரக்கலையே, நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. ஒரு வழியா வந்துட்டேன், டியூக் ஒத்துக்குள்ள வர நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டியா அந்த மெர்ச்சன்ட் இதுக்கு. அப்ப அங்க வந்துட்டு நம்ம டியூக்கை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு வரக்கலையே. அங்க 2 பேரும் வந்துட்டு கூப்பிடுறாங்க, என்ன நீங்களுமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. நீங்க என்னடா பண்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி நம்ம டியூக்கும் பாப்பாரு. உங்க 2 பேரையும் பார்த்து அங்க யார் வந்திருக்காரு, நம்மட லிவிலியனு நம்மட செப்ராவும் தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு கமலியா நீனுமா வந்திருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நம்மட லிவிலியன் பாப்பான். பார்த்தா அங்க நம்மட மில்லர் வருவார். மில்லரை பார்த்தோன்னே இவன் தானே அந்த கோஸ்ட் கில்ட்ல மேனேஜரா இருக்காங்க, இவன் தானே அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப மில்லர் வந்து அவங்களுக்கு பவ் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா மில்லரை. பார்த்தோன்னே மில்லர் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து போட்டு தலகு நீங்கி யோசித்து பார்க்குறாங்க. ஏன்டா மில்லட்ட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, நாங்கள் அந்த மெர்ச்சன் எல்லாம் ஒன்று ஊர்ற இடத்துல வச்சு நான் ஒரு இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோயின். ஆயிக்கா மில்லர் சொல்லியிருப்பான், சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்ன வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஒரு மைனத்தை வாங்கணும், அதுவும் அந்த இரும்பு மைன் அதை எடுக்கணும் நான் என்ன ஹைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா நம்ம ஹீரோயின். அதுக்கு மில்லர் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே எது அந்த இரும்பு மைன், அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மட லிவிலியன் செப்ரா எல்லாரும் அதெல்லாம் கண்ணறியல், அதை நீங்க எப்படி எடுப்பீங்க, உங்களுக்கு நிறைய எதிரிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின், எனக்கு எல்லாத்த பத்தியும் தெரியுங்க, அதுல விலையை பத்தியும் தெரியுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட செல்றா, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, நீ வா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மில்லர்ட்ட சொல்லிட்டா. மில்லர் அதைத்தான் பத்தி யோசித்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன்னா எனக்கு போன வாழ்க்கையில நடந்த விஷயம் தெரியுமே, அந்த மைண்ட்ல இருந்து நிறைய டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் அதெல்லாம் யார் எடுத்துருப்பாங்க, நம்மட லிவிலியன் தான் தூக்கி இருப்பாரு கைக்கு. அந்த லிவிலியன் அதை வச்சு ரொம்ப ஆட்டம் காட்டிப்பாரு. ஏட்டா லிவிலியன் வச்ச பிரைஸ் விலை நம்ம ஹீரோயினுக்கு தெரியுங்க, அதுதான் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. அவர் வச்சதோட கொஞ்சம் கூட வச்சாலே காணு, நம்மளுக்கு தான் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டியா. என்ன கையாலுங்க லிவிலியன் என்னைக்கு மேல கோவப்படுவாரா, இல்லை அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுப்பிடு, நம்மளுக்கு தான் மைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. அப்ப அப்ப அங்க ஒரு டீலர் வந்துட்டு அந்த மைனை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் விட்டார், 1000 பிரைஸை பத்தி ஏலத்துல விட்டோன்னே நம்ம ஹீரோயின் பாக்குறா, பரவாயில்ல விட்டார் அப்படின்னு. நம்ம லிவிலியன் தான் முந்திக்கிட்டு, வாவ் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த மைன், இது இது நம்மளுக்கிட்ட இருந்தா ரொம்ப அழகா இருக்கு, நம்மள கண்ட்ரி ஃபுல்லா டெவலப் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் இந்த பிரைஸை நான் விட்டுறே மாட்டேன், இது வாங்காம விட்றல இன்றைக்கு அப்படின்ற மாதிரி அவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கெல்ல பாக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு மேல டியூக் கையை வைக்கிறார். கையை வச்சு போட்டு டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கமலியா இந்த கோஸ்ட் கில்ல பத்தியா, அந்த கோஸ்ட் கில்ட்லயே நிறைய பணமெல்லாம் பொருள்னு கேள்விப்பட்டேங்க. அதுவும் இந்த கோஸ்ட் கில்ட அந்த மேனேஜர் வந்து சரியான புத்திசாலியாங் மர. அதெல்லாம் பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலே ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தேன். அந்த லிஸ்ட்ல இருந்து உனக்கு தந்தனே ஒரு மைன் ஒன்று, டார்க் மைன், அந்த அதுல இருந்து நிறைய கிறிஸ்டல் நமரா செப்ரா கிட்ட போய் திருச்சி அதெல்லாம் அங்க என்ன விளக்கம் அப்படின்ற மாதிரி அவர் நான் தேடி பார்த்தேன். பார்த்தா கோஸ்ட் கில்டுக்கு தான் கடைசியா வந்து சேர்ந்துருச்சு. அதை பத்தி நீனே செல்லுவான்னு காத்துட்டு இருந்தேங்க, ஆனா நீ செல்லல அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் தான் கில்ட் லீடர் மாதிரி. அப்ப நம்ம டியூக் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் செல்லுவான்டா. அப்ப நம்ம ஹீரோயின், சாரிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லுவோன்னு இருந்தேங்க, அது என்ன அது கொஞ்சம் நாளாயிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சமாளிக்கிட்டு இருக்கியா. அப்பாவே நான் மூஞ்ச வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுல இருந்து எனக்கு நிறைய பணம் வந்திக்கு, அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஜாலியா இருந்துக்கல ஹாஹான்னு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம ஹீரோயின் சிரிச்சு விட்டு, இந்த கோஸ்ட் கில்டோட லீடர் நான் தாண்டி தெரிஞ்ச உடனே இந்த எல்லாரும் புரளி பேச ஆரம்பிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நிறைய பாராட்டுகள் வந்திக்குதான் கோஸ்ட் கில்டோட லீடரே கமலியாண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாம் சொல்லிட்டு கேட்கலையே. நம்ம ரவி, ஏய் நீ இந்த விஷயத்த நினைட்டு இருந்து எப்படி மறைச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ரவி கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கில்ட் லீடர்ன்ற பதவி வெளியே தெரிஞ்சதுங்க நல்லதா போச்சு, ராகத்தான வாழ்க்கை, அப்படியே வாழ்க்கை நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிச்சா.
அந்த ஒரு நைட் வர காட்டிங் அப்படின்ன மாதிரி சொல்றா. என்னண்டா நம்ம ஹீரோயினுக்கு மேல ஒரு கோஸ்ட் ஒன்று ஏறிக்கிட்டு கண்டுபிடி கண்டுபிடி அவளை அப்படின்ன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு நேரா இருந்துக்கிட்டு அப்ப கோஸ்ட்ல இருந்து கண்ணுல இருந்தெல்லாம் தண்ணி வடியுது. நம்ம ஹீரோயின் முழிச்சோடனே அந்த கோஸ்ட்டை தான் பாக்குறோம். அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி பயங்களாட்டுற மாதிரியே கத்து கண்டுபிடி அவளை. அப்ப நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு பெருக்கி எழுப்பிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு மேல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு எழுப்பிட்டு அந்த கோஸ்ட்டை கீழே தள்ளி விட்டுப்படாப்பா. அந்த கோஸ்ட் எலிமினேட் கத்திட்டு கமலியாட்ட கண்டுபிடி அவனை கண்டுபிடி எந்த மகனை கண்டுபிடி அப்படின்ன மாதிரி கத்திட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா. அடே என்ன மகனை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருந்தா அவன்ற பேர் என்ன டீட்டெயில்ஸ் என்ன அதெல்லாம் சின்னத்தனை விளங்குங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கடிச்சிக்கல. அவ சொல்லிக்கிட்டு இருக்கியா அவன்ற நேம் டென்சியல் அவனை கண்டுபிடி அவன் நான் கடைசியா சாவறதுக்கு முந்தைய ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்ன மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஹீரோட்ட கத்தி கதறிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா ப்ளீஸ் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா கடைசியா அங்க ஜாலியா அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணுன்றது லைலாவோட ஐடியாவுல கடைசியா என்கிட்ட ஒரு கோஸ்ட் கிட்ட மாட்ட வைக்கப்பட்டாலே இந்த கோஸ்ட்டை அடிக்கி தரதுனால இந்த கோஸ்ட் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கி. இதுக்கு உதவி செஞ்சே ஆகணுமா என்னால ஒன்னும் செஞ்சுக்கலாவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா. முடியலடா சாமி அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கலையே. எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் போட்டுருங்க. போன வீடியோக்கு எவ்வளோ குயிக்காடா லைக் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சீங்களே அதே அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த எபிசோட் அதே பாஸ்ட்ல வந்து சேருங்க. உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணாதான் ஸ்டோரியும் புரியுங்க உங்களுக்கு. மறக்காம எல்லாம் செஞ்சிருங்க. பாய் கைஸ்.